ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா லைனாக பூக்கடை போட்டிருப்பாங்க. அந்த பூக்கடையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து பூக்கடை வச்சுருப்பாங்க. நமக்கு எங்கே தேவையோ நம்ம அங்கே வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பூவெல்லாம் வாங்கினோம். சரி, ஓகே, பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துட்டே போனோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை அடிக்கிறதுக்குலாம் அந்தாண்ட பக்கம் போவாங்க. இந்த பக்கம் எல்லாமே வந்து பூக்கடைகளாக இருக்கும். இந்த பக்கம் தான் நம்ம வந்து லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம லைனில் நிற்கணும். இந்த இடத்துல வந்து அன்னதானம். இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் லைன் வந்து அன்னதானத்துக்கு போகிறதுக்காக அந்த லைன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற லைன் தான். அடுத்தது இப்போ இன்னும் வந்து நம்ம போயிட்டே இருக்கணும். ரொம்ப லாங். முன்னாடிலாம் வந்து டைரெக்டாகவே விட்டுட்டுருந்தாங்க. இப்போ வந்து நிறையா ரேக் வந்து கட்டி மக்கள் வந்து நிறையா போயிட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி எவ்வளோ பாருங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து வந்துகிட்டே இருக்குது. லைன் வந்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸே வரும். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கோயில் உள்ளுக்கு போகிறதுக்கே நமக்கு டைமிங் ஆகும். இப்போ சண்டே போனோம் அப்படின்னா ரொம்ப கும்பலாக இருக்கும். நாங்கள் போனது ஃப்ரைடே போனோம். அதனால் வந்து கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்தது எங்களுக்கு. ஓகே, ஓரளவு கும்பல் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளார என்ட்ரி ஆனோம். என்ன வந்து பாருங்கள், கோயில் உள்ளுக்கே போகலை பாருங்கள். இன்னும் லைன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடம் தான் வந்து அன்னதான இடம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த பக்கம் தான் இடம். லைனாக போய் சாப்பாடு போடுவாங்க. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணி வரைக்கும் அன்னதானம் உண்டு. சாதம், குழம்பு, ரசம், 2 பொரியலோடு கொடுப்பாங்க. இதான் வந்து கோயிலோட அவுட் சைடு. கோயிலோட அவுட் சைடு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ புதுசாக வந்து இந்தாண்ட சைடு வந்து போட்டாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரேக் போட்டிருக்காங்க. அந்த ரேக் இல்லாமல் மேலே ஏறி போகிற மாதிரி படி வந்து இப்போ போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. அந்த பக்கம் உள்ள கடைகள் தான் இது எல்லாமே. இந்த ரேக் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த பழைய ட்ராக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸில் தான் நாங்கள் ஏறி உள்ளுக்குள்ளார கோயில் உள்ளுக்கு நாங்கள் போவோம். இப்போ வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இது இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. இது வழியாக தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து கோயில் உள்ளார போயாச்சு. கோயில் மூலஸ்தானம் இதுதான். நாங்கள் ஃப்ரைடே போனதுனால எங்களுக்கு கும்பல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சண்டே அப்படின்றதுனால கும்பல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு ஓரளவு கும்பல் வந்து கம்மியாக தான் இருந்தது. கோயில் உள்ளார நாங்கள் போயிட்டோம். போயிட்டு அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணோம். இந்த சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னாலும் வேண்டின வரத்தை கொடுக்கக்கூடிய தாயோங்க. நாங்கள் வந்து மாதத்துல ஒரு டைம் நான் வந்து போயிடுவேன் கோயிலுக்கு. என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன். கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ வந்து சாமி வந்து கோயிலுக்கு வந்து சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. அந்த இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கோயிலை சுற்றி, அவுட்டோரை சுற்றி, கோயிலில் சுற்றி வந்து சாமி ஊர்வலம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் அதை எல்லோரும் பார்த்து ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம், இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது, இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு பொங்கலோ புளியோதரையோ நமக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ சாப்பாடு அங்கே வைப்பாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். பாருங்கள், இதுதான் உட்கார ப்ளேஸ். இந்த இடத்துல தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம். அதாவது கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்ல, மன அமைதி வேணும் அப்படின்னு. அந்த மாதிரியான இடம் தான் இது. திரும்ப வந்து நாங்கள் கோயிலை விட்டு அவுட் பண்ணி வெளியில் போகும்போது சாமிக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, தீச்சட்டி எடுத்துக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. நிறையா மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். எல்லாருமே மேலே தாளத்தோடு அம்மனை வந்து கூட்டிகிட்டு போகிற காட்சியை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. லைனாக 1 பை 1 போயிட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நடந்து பாத யாத்திரையாக வர்றாங்க. ஏன்னா அந்த தெய்வம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம என்ன மனசில் நினச்சாலும் நம்ம வேண்டி அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டோம்னா அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் சமயபுரத்து மாரியம்மன்.
அதனால தான் அந்த கோயிலுக்கு வந்து கும்பல் வந்து ஜாஸ்தியாக எனி டைம் கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் போகும்போதும் குழந்தைங்க வந்து தீனி கேட்டாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. அடுத்து என்ன நம்ம சாமி பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து சாப்பாடு தானே. சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதுதான். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச சாதம் வாங்கிட்டேன். அம்மாவுக்கு அவங்க தயிர் சாதம் பிடிச்சதுனாங்க தயிர் சாதம் அம்மா வாங்கிட்டாங்க. பாப்பாவும் தம்பி வந்து தோசை வேணும்னு கேட்டாங்க. அவங்க எங்கே போனாலும் தோசை பிரியர் தான். தோசை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டோம். தயிர் சாதமும் நல்லா இருந்தது. இந்த சாதமும் நான் வாங்கின பிரியாணியும் நல்லா இருந்தது. எம்டி பிரியாணி தான். ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுதான். அப்புறம் நாங்கள் 2 பேர்த்துக்கு அன்னதானம் தர மாதிரி அந்த சாப்பாடையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு முடியாதவங்க ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி தான் கொடுப்போம். எப்போவுமே நாங்கள் கோயில் விட்டு இறங்கி வரும்போது இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்.